Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல நிறைய வேஸ்டான டப்பாலாம் இருக்கும்ல. சோ அத வச்சு நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா என்னென்ன திங்ஸ்லாம் பண்ணலாம்னு பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இந்த குட்டீஸ்லாம் விளையாடுவாங்கல. சோ அதுல வந்து பொம்மைலாம் போட்டு வர பாக்ஸ் இது. இது வந்து நான் ஒன் சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது அந்த ஓபன் க்ளோஸ் பக்கம் இருக்கும்ல. சோ அத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம இந்த மெஷர்மென்ட் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த மெஷர்மென்ட் கட் பண்ண போறோம். கரெக்டான மெஷர்மென்ட் இதுதான். பட் உங்க பாக்ஸ் வந்து நீங்க பெருசா குட்டியா அந்த எடுக்கிற ஷேப்க்கு வந்து ஏத்த மாதிரி நீங்க 1 cm 2 cm கட் பண்ணிக்கலாம். இல்ல ஆடும் பண்ணிக்கலாம். சோ உங்க விஷ் தான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பாக்ஸ் எல்லாமே ஒரே சைஸ்லயே இருக்காதுல. எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். என்கிட்ட ஒரு சைஸ் இருக்கும், உங்ககிட்ட ஒரு சைஸ் இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி சொன்னேன் நான் உங்களுக்கு. நான் வந்து இத மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 2 cm கம்மியா தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரியே பாக்ஸோட இன்னொரு சைடுக்கும் நம்ம அதே மாதிரியே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் வேணுமோ நீங்கள் கலர் பேப்பர் வச்சு இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெயிண்ட் கூட இதில் அடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைட் பீச் கலர் ஷீட் தான் ஒட்ட போகிறேன் இப்போது நம்ம பாக்ஸ்க்கு. பாருங்கள் நம்ம பாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். புக் ஹோல்டர் இது. இது உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிற புக்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ட்ராயிங் நோட்ஸ் அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். வேஸ்ட்டான பொருள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது பொருள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. நான் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 புக் ஹோல்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு இது பீச் கலர் புக் ஹோல்டர் கட் பண்ணோம்ல. ஸோ அதில் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்தது தான். இதில் வந்து அடியில் மட்டும் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி போட்டு ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம புக் ஹோல்டர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு பார்க்கலாம். அண்ட் இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வேஸ்ட்டான நம்ம வாட்ச் பாக்ஸஸ் இருக்குல்ல. ஸோ அது அப்புறம் மருந்து பாட்டிலோட பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். ஒன்றுமேல் இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸில் நம்ம ஒன்றா ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு இது கலர் பேப்பர் போட்டு நம்ம இதை ஒட்டிடலாம். ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபெவிகாலோ இல்லை கம்மோ அதெல்லாம் போட்டு ஒட்டாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் வெயிட் தாங்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டுங்க. அதுதான் வந்து நல்லா வெயிட் தாங்கும். எப்பயுமே எந்த பொருளுமே வேஸ்ட்டு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம எதனா க்ரியேட்டிவாக பண்ணுறது தான் வந்து க்ரியேட்டிவ் ஐடியா. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் நிறையா வீடியோஸ் இதே மாதிரியே போடுறேன். இப்போ எல்லாத்தையுமே இது வந்து நம்ம நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஃபெவிபாண்ட் போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் இது காஞ்சோடனே நம்ம கலர் பேப்பர்ஸும் போட்டு ஒட்டிடலாம். பாருங்கள் நான் வந்து பிரைட் கலர்ஸாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நியான் கலர் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் பர்பிள், பிங்க், லைட் ப்ளூ அண்ட் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் இதில் வந்து அழகாக வார்லி ஆர்ட்லாம் கூட வரைஞ்சிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம், மண்டேலா பண்ணிக்கலாம். உங்கள் விஷ் தான். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பஞ்சிங் மிஷினில் வந்து பிளாக் கலர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஸ்க்ராப் புக் பண்ணும்போது நம்ம பஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து வேஸ்ட்டான பொருள் தான் அதெல்லாம். ஸோ அதை தூக்கி போடாமல் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அதை ஒட்டிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கும்.
எங்களோட இன்னொரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம பாருங்கள். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். நேற்று நாங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கு ரொம்ப நிறையா ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது, கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு. நீங்கள் வந்து அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா புது வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த வீடியோ எண்டு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.